கரு எமத்துமியர் நான் இந்த வேளையில் ஒரு தெளிவு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த சம்பவம் 29ஆம் தேதி அந்த மாணவியுடைய இறப்புக்கு அடுத்து நாங்கள் கடந்த நாட்களில் இதை பற்றியான பூர்ண விசாரணை ஒன்றுக்காக நான் தேவையான ஆவணங்கள் அனைத்தையும் நான் பரிசோதித்து எடுத்த நடவடிக்கை மேற்கொள்வதற்காக, அதாவது 2024ஆம் ஆண்டு டிசம்பர் தான் இதில் ஆரம்ப சம்பவம் நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை தொடர்ந்து நான் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த மாணவி ஒரு மன வைத்தியரிடமிருந்து அந்த வைத்தியம் பெற்றதாகவும், அது மட்டுமல்லாமல் அதற்கான உரிய நடவடிக்கைகளுக்காக அந்த பாலியல் துஷ்பிரயோகம் ஒன்று நடந்தது என்பதற்காக குற்றச்சாட்டுக்கு பிறகு அந்த மாணவிக்கான ஒரு JMO ரிப்போர்ட் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் அந்த மாணவியை பற்றியான பின்புலன், அதாவது பாடசாலையில் அவருடைய தகமைகள் திறமைகள் பற்றியும், அவர் பழக்கப்பட்ட நண்பர்கள் சிநேகிதிகள், அவர் கல்வி கற்ற பாடசாலை போன்ற அனைத்திலும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் தயாரித்து நாங்கள் இப்போது ஒரு ஃபைல் தயாரித்திருக்கின்றோம். அதில் இன்னும் மேலதிகமாக அவர்களுக்கு இந்த மரணத்துக்கு பிறகு அந்த தாய் தந்தையருக்கு நான் 5ஆம் தேதி அதிகாலையில் NCPA, அதாவது சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபைக்கு உரிய முறைப்பாடு ஒன்று செய்வதற்காக குறிப்பிட்ட போதிலும் 4 நாள் கடந்தும் இதுவரையும் அவர்கள் அந்த சட்ட நடவடிக்கைக்காக இதுவரை முன்வரவில்லை. அதே போலவே அவர்களுக்கு நாங்கள் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மகஜர் ஒன்று கையளிப்பதற்காக கல்வி அமைச்சுக்கும் சிறுவர் மற்றும் பெண்கள் விவகார அமைச்சுக்கும் வருவதாக கூறிய போதும் அவ்வேளையில் நான் கூறியது மகஜர் சமர்ப்பிப்பதற்கான சாத்தியம் உண்டு, சந்தர்ப்பம் வழங்கப்படும். ஆனாலும் அவர்கள் பெற்றோர்கள் எம்மிடம் சந்திக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிட்ட போதிலும் அவர்கள் இன்றும் வரவில்லை. ஆகவே நாங்கள் நாளை அல்லது நாளை மறுதினம் அவர்கள் எங்களை சந்திப்பதற்காக கூறியிருக்கின்றார்கள். எனவே நான் கூற விரும்புகின்ற ஒரு விடயம்தான், இதில் முகநூலிலோ அல்லது சமூக வலைதளங்களிலோ நீதியை கோர முடியாது. எங்களுக்கு இந்த உரிய நீதியை பெற்றுக்கொள்வதற்கு தேவையாக இருந்தால் அந்த சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய அவ்வாறான நிலையத்துக்கு சேர வேண்டும். அதே போல துரிதமாக இந்த நடவடிக்கைக்கான இந்த நடந்த சம்பவத்துக்கான நீதியையும் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் இவ்வாறான நீதியை வழங்குவதற்கான சரியான பாதை, அணுகுமுறை, பொறிமுறை நாங்கள் இந்த சமுதாயத்தில் சீர்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதை தவிர்த்து இந்த சமூக வலைதளங்களிலோ ஏனைய சமுதாய அமைப்புகளோ இந்த சட்டத்தை கையில் எடுத்தால் இந்த நாட்டில் அமைதி நிலவாது. ஆகவே நாங்கள் கூறுகின்ற உறுதியான விடயம்தான், அந்த சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுக்கு அந்த நீதியை கண்டறிவதற்காக, நீதி கோருவதற்காக உரிய அமைப்புகளுடன் தொடர்பு கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.